ராசாவே உன்னை விட மாட்டேன் என்ன ஆனாலும் வெக்கம் கிட மாட்டேன் ஓயாமலே மழை தூரலாம் போகாதையா சிறப்பா இருக்கும். முதல் நாடகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஒளிபெருக்கி, இரண்டாவது பக்கமேளம், மூன்றாவது ஒரு நடிகருக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியார்னா ரசிக பெருமக்கள் நீங்க தான். நீங்க இல்லாட்டி நாங்க கிடையாது. மூன்று இருந்தால் தான் முத்தமிழ் நாடகம். அதே நேரத்தில் இந்த காலத்திலையும் தாய் தகப்பனுக்கு சோறு ஊத்துறாளோ இல்லையோ, என்னையால முடிஞ்ச உதவி. இடையமேலூர் அழகுமலை சிவதாஸ் அண்ணா அவர்கள் இங்கே வள்ளியாக நடிக்கும் எனது அருமையத்தை ரேணுகாதேவி அவர்களுக்கு 501 அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்திருக்கிறார். 501 அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு உள்ளங்களுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம். அதே நேரத்தில் என்னால் முடிஞ்ச உதவி, யாரில் பசின்னு வர்றன்னு சொல்றவங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரை, என்னோட உயிரோட இருக்கிற வரையும் என்னால் முடிஞ்ச உதவி செய்ய முடியும். MKR அன்பாளையம் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றிங்க. இந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதே நேரத்தில் யூடியூப் சேனல் எதுவும் காடமங்கலை சேர்ந்த முருகன் அண்ணா அவர்களுக்கும், அம்பாள் யூடியூப் சேனல் அண்ணா அவர்களுக்கும் நன்றிங்க. இந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதே நேரத்தில் முருகப்பெருமான் என்னோட மனசை கல்வனா வந்து திருடிக்கிட்டார். திருட்டு போய ஏப்பா நீங்க எல்லாரும் பயப்படுறீங்க. முருகப்பெருமான மனசுல வந்து கல்வனா வந்து திருடிக்கிட்டார். எப்படி தெரியுமா? உங்களை நான் திருட்டு போயின்னு சொல்ல முடியுமா? முருகப்பெருமான் என்னோட மனசை கல்வனா திருடன் அப்படின்னு நான் சொல்றேன். அவருக்காக ஏமன சொல்லாசு எப்படி தெரியுமா? ஏண்டி கள்ளச்சி
என்ன தெரியலையா போடி வெள்ளச்சி என்ன புரியலையா நெஞ்ச நோங்குது நோங்குது உன் கால் ரெண்டு போகுது பிள்ளை உன்னை முத்தமிட துடிக்கிற கண்ண நீ முள்ள கட்டி அடிக்கிற கண்ண நீ காய்தாடா பழக்காடா சொன்னால் என்ன ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா போடி வெள்ளச்சி என்ன புரியலையா என்ன புரியலையா என்ன தெரியலையா என்ன புரியலையா என்ன தெரியலையா என்ன புரியலையா ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போலே தொட்டில் கட்டி தூங்க
தூரி கட்டி ஆடு ஆத்துல மீன் பிடிக்க என் அப்பனுக்கும் தலத ஓட்ட பார்த்தாலே சேத்தனக்கே தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆடு ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கும் தடதோட்ட பார்த்தாலே சேசனுக்கு தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் கட்டி கிட்டி நீச்சல் பழகினதும் புஞ்சேளதானே பண்ண பூஞ்சோளதானே இடுப்புல கட்டி கிட்டி நீச்சல் பழகினதும் புஞ்சேளதானே பண்ண பூஞ்சோளதானே வேறுந்தர விரி போலதா படுத்து கிடந்ததும் பூஞ்சோளதானே இரச்சல காயும் போது வானவில்லா தெரியும் இந்த பூன சேலைக்கின்னும் சோகங்களே புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடாயிருக்கும் நீ சேலை கட்டி இறைச்சதன் சக்கரையாய் நிற்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும் ஆத்தா உண்டேட அந்த ஆகாயத்தை போல ஆத்தா உண்டேட அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் பொஞ்சேளதானே பண்ண பொஞ்சோளதானே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் பொஞ்சேளதானே பண்ண பொஞ்சோளதானே வெக்கையில விசிறியாகும் இடுக்குள்ளே குடையாகும் பொஞ்சேளதானே பண்ண பூஞ்சோளதானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாடு ஏ அம்மா பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாடு காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலே மயிலிறக போ சேலை மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கும் தலதோட்ட பார்த்தாலே சேத்தனக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும்
என்ன போத்த வேணும். நன்றி நன்றி. எனக்காக அன்பளிப்பு கொடுத்த அண்ணா அவர்களுக்கு நன்றிடா. அதாவது மழை பெய்தாலும் விடாமல் நாடகத்தை நடத்தியே தீர்வோம் என்று நாடக கலைஞர் நம்மளும் குறிக்கோளோட இருக்கோம், நாடக பார்க்குற ரசிகர்களும் குறிக்கோளோட இருக்காங்க. ஆமா, அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னால இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். இன்னைக்கு தான் முதல் நாள். முதல் நாளா முதல் இரவு இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள்னா விடிஞ்சா கும்பாபிஷேகம். முக்கியமான நாள் இல்லையா? ஆமா ஆமா, வள்ளியம்மா வரணும், சிறப்பா காவல் காக்கணும். அவங்களுக்கு தோழியா நான் வந்திருக்கேன், சிறப்பா காவல் காக்க. என்னோட மனசுல உள்ளதை உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். சொல்லவா? எப்படி சொல்லட்டும்? காற்றில் இந்த கீதம் காணாத ஒன்றை தேடுவே. பெஞ்சு விட்ட மாதிரி நன்றி நன்றி. கைத்தட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றி. கலந்த வணக்கம். என்னதான் நாம ஆடி பாடி வேலை செஞ்சாலும் இந்த இடத்தின் தலைவி வள்ளியம்மா வரணும். அதற்கு முன்னதாக என் காதலன் வீரத்தேவன் MKR ராதாகிருஷ்ணன். அம்மாடி, இன்னைக்கு தான் வீரத்தேவன் MKR ராதாகிருஷ்ணன் உருப்படியா சொல்லியிருக்காங்க. சக்சஸ்னு ஆளே உழுது போட்டு ஆட்டுறமோ நல்லா போட்டு என்னத்தை ஆளே உழுது போட்டு ஆட்டுறமோ நல்லா போட்டு காலத்தில் பருவமழை பெய்யவும் இல்லை, காலத்தில் பருவமழை பெய்யவும் இல்லை, பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை, பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை.
போலீஸ்க்கு ஆனா அதுல கூட 67,000 முடிச்சுக்கிட்டாங்க. ஆனா அதுல கூட 67,000 முடிச்சுக்கிட்டாங்க. மந்திரிக்கு தலைவலியா காலையில இட்லி இறங்கலையா. மந்திரிக்கு தலைவலியா காலையில டிஃபன் இறங்கலையா. மந்திரிக்கு தலைவலியா ஜூசு கூட இறங்கலையா என்று ஒரு பத்திரிக்கை போட்டே எழுத்தான். என்னத்த என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா. இந்த ஏழை வர்ற கஷ்டத்தை இப்போ யாரு கேட்கிறா? எங்கள் விவசாயிகள் வர்ற கஷ்டத்தை இப்போ யாரு கேட்கிறா? மொள உச்சியில மூத்த பிச்சி போய் எங்க நான் நட்டு வச்ச நாத்து கருகுதையா எங்க. நாங்க உழைச்சு உழைச்சு ஓடா போன ஏழை வாழ்க்கை எங்க. கடைசி வரைக்கு எங்க வாடு திண்டாட்டந்தா இங்கே. மழ உச்சியில மூத்த பிச்சி பூ எங்க நான் நட்டு வச்ச நாத்து கருகுதையா எங்கே. நான் நட்டு வச்ச நாத்து கருகுதையா இங்கே. என்னத்த நாடகம் நடிச்சு இந்த காசை வாங்கிட்டு போய் நான் சலுப்புட்டு என்னத்த ஆட்டோல உட்காந்துக்கிறப்ப கழிச்சிருக்காதியப்பா. இந்த காரில் இருக்கால ஆட்டோவில் இருக்காத வீட்டுக்கு போறியா? அப்போ எரியவா? நான் படுற கஷ்டத்தில் உங்களுக்கு பகுமானம் அவங்க நனையலையா? கிச்சு கிச்சு பண்ணிட்டியா ப்ரோ? பொம்பளையா இல்லை அதுக்குள்ளே ஜானியோட போயிட்டீங்களா? அண்ணே ஜானி துறை ஏன்டா பதற? பதட்டமா இருக்குண்ணே. போடா பண்ணி. மதுரை சித்திரத்தில் மாதிரி கூட்டம் இருந்துச்சு. இப்போ பாரு கிணத்து வெடி வச்ச கருங்கல் மாதிரி அங்கனங்கன செதறி. அதுக்குடா நீ முட்டு கொடுத்து நிற்கிற? போடா ஏத்தாய் தங்கச்சி நீ ஏத்தா அப்படி குஞ்சுதா கோழி அடப்படுத்தது மாதிரி. ஓ நீ வச்சு யூடியூப்புக்காரங்க நல்லா சிரிச்சாங்க. ஆளக்கானா கொக்கு கூட மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க எங்கிட்டு போய் தொலைஞ்சாங்களோ? தம்பி மட்டும்தாக்கு இடையமேலூர். இடையமேலூர். அதுக்கப்புறம் தெரியலண்ணே. அண்ணே சொல்லுண்ணே. இடையமேலூர் அழகுமலையான் ஜுவலர்ஸ் ஜுவலர்ஸ் நகைக்கடை சார்பாகன்னு சொல்லிட்டு போ. என்ன தூய இங்கிலீஷ் பேசுற நீ? தங்கத்தில் இரும்பு கலக்கிறேன்னு சொல்லி புரியும் போலீஸ்கிட்ட. அப்புறம் இடையமேலூர் அழகுமலையான் நகைக்கடை உரிமையாளர் சார்பாக ரூபாய் 501. நகைக்கடை வச்சுட்டு 500 ரூபா ராஸ்கல். நீ மூடு எனக்கு தெரியாதா? 70 டவுசர் வச்சுக்க. என்ன கூட்டம் சுருங்கினாலும் அதான் சுருங்கிருச்சு. அப்புறம் என்னத்த வேற தைலம் குஞ்சு மாதிரி மண்டிய வச்சு நத்தீந்துன்னு அடிச்சு என்னைய வந்திருக்கனா. உங்க எல்லாத்துக்கும் ஏதோ வெத்தலை கடை ஓனர் மய மாதிரியே தெரியும். தப்பு. பெருங்கொண்ட பல லட்சம் கோடிக்கு அதிபதி மயண்டா. என்ன மயத்துக்கு நாடகத்துக்கு வர? வீட்டில் இருக்க வேண்டியதானே. கோடிக்கு அதிபதினா எதுக்குடா நாடகத்துக்கு வர? நன்றி நன்றி ப்ரோ. ஒரு அறையாம நான் போவே மாட்டேன். கோடிச்சேரி மயன்றே என்ன மதத்துக்கு நாடகத்துக்கு வரேன். எங்க அப்பா பெயர்கள் சொன்னா தானே தெரியும். சொல்லு. நம்பு. வசனம் தெரியாம தான் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னென்ன ஏன்டா தெரிஞ்ச சொல்லிட மாட்டேன். ஒரு வார்த்தையில கேவலப்படுத்தி விட்டாங்க இந்த ஆமவட மண்டை. நம்பிராஜன். அப்பாடி நான் கூட வேற ராஜன்.
எங்க அம்மா எங்க அம்மா சொல்றாங்கம்மா. எங்க அம்மா 7 பிள்ளையை பெத்தாங்க. எதுக்கோ? எதுக்கு பூமிக்கு பாரதுக்கா? ஆனா வெரி ஹார்ட் ஒர்க்குனே. 7 பிள்ளைய பெற்றிருக்கா. ஏப்பா சிரிக்காதீங்கப்பா. உங்க அப்பனுக்கு வேற வேலை இல்லையாடா? இதான் வேலையா? சோறு தண்ணி எல்லாம் அங்கேயே அடுப்பு தீப்பெட்டி எல்லாமே. விறகு யார் திணிக்கிறது? சிரிச்சு ஆட்டோவை கவுத்திட்டு போக போறேன். அந்த போந்தா கோழி முண்டை, நீ எதுக்குடா இங்கேருந்து வர்ற சிவகங்கை போடா. அவன் தானே உள்ள உட்காந்துருக்கேன். டீ கடை திறந்தா போய் அப்படியே சலுப்புட்டுருவார் மயிர். ரோடு தெரியாமல் உட்காந்துருக்காங்கடா இருட்டுக்குள்ள ஒத்தில பயந்துக்கிட்டு. அப்படியா? 8வது பிள்ளைக்கு எங்க அப்பா வீட்டுக்கு போனார். சட்டார்னு அரைஞ்சு விட்டாங்க. ஏன்னு அப்பா பதற்றத்தில் அடுத்த வீட்டுக்குள்ள போயிட்டார். உன்னைய காலி பண்ணாம நான் விடவே மாட்டேன். எங்க அப்பாவுக்கு எது எடுத்தாலும் கல்ல முட்டின மாதிரி இருக்கும். அவ்வளோ ஹெவி டொங்காசானே. ஏன்னா அவர் முட்டினதே கல்ல தான். எந்த வேலை போனாலும் எங்க அப்பாவுக்கு தடங்கள்லாம் இருக்கும். அதனால என் கையில 9 செங்கக்கல்லை தூக்கிட்டு போறாரு. தடங்கள் செங்கக்கல். நல்ல டைலாக் தானே? எல்லாத்தையும் யோசிச்சேன். 7 பேர் ஜாதகம் எப்படி இருக்குன்னு போய் நோட்டை பிரிச்சு பார்த்தாரு. கல்லல் உறவுகள் சார்பாக அண்ணனுக்காக 300 ரூபா அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. 200 அங்க பெட்ரோல் போடவா? நீ இம்மிடியட். ஐயோ 50 ரூபா தள்ள 8 இடத்துல ஓட்ட இருக்காடா. இருந்தாலும் அதை ஒட்ட வைக்கிறேன். கல்லல் உறவுகள் மறக்க முடியாது. கல்லல் உறவுகள் ஸ்விஃப்ட் டீச்சர் காரில் வந்துக்கிட்டு 300 ரூபாயா? நன்றி. சிப்பா திட்டாங்களா? எங்க அம்மா எங்க அப்பா 2 பேரும் டொங்காசு போட்டாங்களா? என்ன பாட்டு பாட? கருப்சாமி பாட்டு. ஆளே இல்லாத ஊர்ல யாரு ஆடுவா? என் காரு டிரைவர் வந்தாத்தே அவன் நேரம். சேதுபதி நாடு சேதுபதி நாடு சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடு. வண்டத்துறையே வணங்கா முடிய வள்ளத்து பொன்கரும்பு. இறங்குடா கருப்பா. தாய் என் கோட்டை கருப்பையா கொத்தால முக்கையா சாட்டைய கை நடுத்தான் பொல்லாத கருப்பையா. அட அழகு மலவனக்காடா அழகு மலவனக்காடா. என் செல்ல மகன் படுத்துற போது கருப்பையா நீ கீநாட்டு கலங்கடியா. உன் காலுக்கு ஜலங்கமணி எப்போ இடமணிய மேமாட்டு கிளப்புதுடா தித்தக்கரைய வெட்டி. அந்த 18 ஆடர்களையும் படிக்கட்டாக்குன 18ஆம் படி பெரிய கருப்பு. கொஞ்ச நேரம் கூட்டுறவுபட்டியில உள்ள இந்த ஜாமியல கூட்டிக்கிட்டு இந்த மலையின் வராம என் கருப்பே வந்துறங்கு. ஆளுயர விச்சருவா ஆளுயர விச்சருவா. அடா அலறுதடா ஓம் புடியருவா. இன்னைக்கு கோணம் நல்லா கொண்ட ஓட்டு கருப்பேன் கோட்டை முத்து பல்லழகு. உனக்கு சிரிப்பா எதுடா ஆட்டுல உன் செங்குதுரே. உட்காருப்பா. அவ்வளவுதான். எந்த ஊர்லடா சாமி எந்திரிச்சு விசில் அடிச்சு கண்ட்ரேட்டா சாமி? கண்ட்ரேட் சாமியா? இந்த காசை வாங்குறதுக்குள்ள நான் படுற வாடு. சாமி வாட்டு குத்தாட்டம் போற அளவுக்கு வந்துச்சு. விசில் அடிச்சு நகைச்சி நீ போறேன்னு அரைஞ்சு ஒரு அளவு. உன்னை பார்க்கும் போது எனக்கு பொசு பொசுந்தே இருக்கு. போத்தாக்கடி போத்தா வீட்டுக்கு ஓடிடு அரைஞ்சூருவேன். மருந்தமணி விட்டு கடிக்க விட்டுருவேன். போ அவங்க அலப்பிட்டு போறாங்க. பெரிய ஜமீன்தார மக அது இருந்தா அப்படி பொத்திக்கிட்டு சிட்டுக்குருவி ரெக்க மாதிரி உட்காந்துருந்தா ஒரு அளவு நமக்கு. அப்ப வண்டி எடுத்து போப்பா.
₹100 கொடுத்தனால பேசுறியோ என்னை கோத்தாமாண்டு உன் காசு வேணா ஒன்று வேணாம் போமேன். அந்த அவர் காலை பொழந்துக்கிட்டு உட்காந்துருக்காரு, பெரிய தலை முட்டை கோசு நறுக்க வந்திருக்காரு என்ற எதடா எங்க அண்ணன் செல்வனுக்காக நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு 7 பேர் சாதகத்திலும் கண்டம் அடமுண்டம் என்னத்த பாக்ஸை சாச்சி விட்டு போக போறேன். அந்த சிரிக்கிறது சீர் இல்லாம சிரிக்கிறேன், குபுக்கு குபுக்குன்றேன், சாச்சி விட்டு போ தெருவில் தெரியட்டும். 7 பேர் சாதகத்தை எங்க அப்பா எடுத்துட்டு போனார். நல்ல விஷயம்னே. போய் நீட்டும் போது அரைஞ்சு விட்டேன். ஏன்னே அப்பா சாதக நூல் தானே நீட்டினாரு. சோசியேட்டை போயிருக்கணும், ஒரு பற்றக்கார்ட்ட போய் கொடுத்தா இதேன் ஜோக்கு. திருப்பி எங்க அப்பா வீட்டில் சாதகத்தை எடுத்துட்டு போய் சோசியேட்டை கொடுத்தார். சோசியர் வேட்டியை வரைஞ்சிட்டு அப்பாவை கவட்டில் பாஞ்சிட்டாப்புல. ஏன்னே அப்பா ஜோசியர் அடிச்சாரு? ஏன்னு கேளு, கொடுத்தது சாதக நோட்டு கிடையாது, நம்ம வீட்டு பத்திரத்தை கொண்டு தண்டி வார்த்தை. திருப்பி அப்பா பத்திரத்தை மாற்றி எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள போய் சாதக நோட்டை எடுத்துட்டு போய் சோசியர் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. சோசியர் பொண்டாட்டி உலக்க எடுத்து அப்பாவை அடிச்சு போச்சு. ஏன்னே திருப்பி சாதக நோட்டு தானே கொடுத்தாரப்பா? நம்ம காது குத்து மொய் நோட்டை தூக்கிட்டு போயிருக்கேன். எம்புட்டு சோதனை, சோதனையில் சோதனை சோதனை. ஆனா எத்தனை கிரகங்கள் என்னை சுத்தி வந்தாலும் எனக்கு இன்னும் கிரு கிரு. இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஆமா, செம்பரியாட்டு மண்டை. உனக்கு யாருன்னே பொண்ணு கொடுக்கல மகராசன், இப்படி அழகா இருக்க. உனக்கு தெரியுது, உள்ளவைகளை தெரியுதா? இப்போ ஏன்டா மண்டி ஓட்டுக்கிட்டே பிடிச்சிருக்கிறேன். எதுவும் செகனட்டில் வச்சிருக்கீங்களா? இல்லை பொண்ணு இல்லைண்டிலே செகனட்டில் வச்சிருக்கீங்களா? பொண்ணு இருக்கு மச்சான். மச்சான்னு சொல்றீங்களே நீங்க எனக்கு மச்சானா? ஆமா. ஐயா வேணாம், இவன் வீட்டில் பொண்ணு வேணாம், நான் வேணா பிறகு திண்டி கூட தெரிஞ்சிடறேன். ஏன் மச்சான்? நீ ஒரு ஆளே ஒரு நாளைக்கு 800 இட்லி திண்டுட்டு ஏப்ப விட்டுட்டு 300 தோசையை கேட்பேன். என் தங்கச்சியை 100 பேர் பார்க்க வந்தாங்க, ஆனா 2 வாட்டி அபாசன் ஆயிருக்கு. அதான் என்னன்னு தெரியல. 2 வாட்டி அபாசன் ஆயிருக்கா? என்னடா குட்டையை பிஸ்கட் தின்றது மாதிரி மழை வர்ற மாதிரி இருக்கா? வந்துட்டு போகுது. ஏன் ப்ரோ செல்வனே அமௌண்ட் எடுத்துட்டு வா. ஈரத்தில் ஒட்டும் பார் ரூபா தலை, என்னால் எண்ண முடியாது. அதை எதாவது கிச்சு கட்டி வாங்குங்கடா. என்ன அப்படியா? நீ வீட்டுக்கு போ, யூடியூப்ல பாரு. நாரதர் வந்தா அப்படியே மழையை நிறுத்திட்டு வராங்க. வெந்தன்னால குளிக்காம பவுடர் போட்டு தெரியும். நாரதரே காத்தடிச்சா பறந்துருவாரு மலையில. உங்க தங்கச்சி ஆளை அழைத்து வாருங்கள் மச்சான். இந்த கூட்டு வரேன். கொஞ்ச நேரம் செக்யூரிட்டி வேலை வாருங்க. மாமே வாங்கி தந்த வண்ணச்சேலதான் வண்ணமாலதான் கொத்தோடு வந்துருச்சு, தெத்தோடு காஞ்சிருச்சு. என்ன வால் போட்டு வட்ட ஆளு கொட்டு வர மச்சான்? என் தங்கச்சி குஞ்சு வந்திருக்கு. குஞ்சம்மா குஞ்சம்மா, நாங்க செல்லம்மா குஞ்சுன்னு கூப்பிடுவோம். ஏன் இப்படி தார்பாய விரிச்சிட்டு வருது? உங்களை பார்த்து வெக்கப்படுதுங்க. தரங்கட்ட முண்டை. இந்த கையங்கனே பார்த்துருக்கனே, போண்டாவை திங்கும் போது பிச்சுக்கிட்டு தெரிஞ்ச கை மாதிரியே தெரியுது. ஆஹா, அதே மலையா? அடே கொடையை எங்கடா கொண்டு வச்சிய? மலை 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 ஏத்தா வெள்ளம் மழை வருது, நீ என்னத்த பாய விரிச்சுக்கிட்டு இருக்க? போத்தா நனைஞ்சு போவ. பாடுங்க. பாடுவீங்களா? பாடவா? பாடுங்க. என்ன பாட்டு பாட? ரொம்ப பண்ணாத, சுகர்ல அரைஞ்சுரிய மயிர் மாலை மெலோடியா பாடு. ராசாவே சித்தரும்பு என்ன கடிக்குதா? பாடுறியா? நியூஸ் பேப்பர் வாசிக்கிறியா?
எங்கே எங்கே கொஞ்சம் நான் பார்க்கிறேன். கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். கண்ணை மூடுனா எப்படி தெரியும் ப்ரோ? ரத்தினமே முத்த வைக்கவா, அதுக்காக காரியா வெட்டில சந்த வைக்கவா. மாடு புடி மாடு குஞ்சம்மா. ஏன் மச்சான் என்ன கரையாம்புத்து மாதிரி வச்சிருக்கு? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க மச்சான். ஒரு 12 வருஷம் டைம் கொடுங்க, நான் பொழைச்சு கிடந்தா உங்க தங்கச்சியை கட்டுறேன். ஐயோ அது வரல, என் தங்கச்சி தாங்காது. ஏய் மயிரை புடிக்கிட்டு போங்கடா, மழை வருது தாங்காது. தங்கச்சி வள்ளி, அண்ணே, எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாம். ஏன்டா? கிளியை வளர்த்து குரங்கையில் ஒருத்த மாதிரி. பிச்சி வா. குச்சி அல்ல குச்சி. எந்த நாட்டுக்காரி? இவதான் உங்க அக்கா. அக்காவா? அக்கானா எனக்கு இது வரைக்கும் அக்காவே இல்லையே. மூத்தவள் இருந்ததுனால உங்க அக்கா மூத்த தேவடியா. மூத்த தேவடி? அவனா மூத்த தேவடியா? ஏய் வெள்ளக்கமார பிஞ்சிரும் உனக்கு. வாடிங்க நாதாரி முண்டை. உன்னை ஒட்ட புடிச்சு அறுத்து விட்டுறாரு. எனக்காவது இருக்கு புடிச்சுக்கிட்டு அறுக்கலாம், உனக்கு அங்க எங்க இருக்கு புடிச்சுக்கிட்டு அறுக்க? நீ ஏன் கூட இல்லையா? என்னடி? ஆய கல்லானாலும் கடுக்கு புல்லானாலும் ஏய் ஆமா இருவருக்குள்ளே சண்டை வேணாம். சண்டை வேணா போடா. ஏடா உன் டேஸ்ட் என்ன வர வர எப்படி போயிருச்சு? இப்படி ஒண்ணுமே இல்லாத முண்டைய போட்டு தடவிக்கிட்டு இருக்க. ஏய் நாட்டுல இது கூட கிடைக்காம சில பேர் என்ன பண்ணிட்டு அண்ணே வீட்டுக்கு நினைக்குது, நல்லா பெருசா வருது. எங்க முருகா, காடமங்கலம் முருகா, எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும் அன்பு தம்பி முருகா. கார்ல கூட எடுக்க போனானா மதுரை புது மண்டபம் போயிட்டானா தங்கச்சி. சொல்லலாம் மயக்கம் வருதா? ஆமா ஏதோ 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 ஒரு மயக்கம். எப்படி வந்தது எனக்கோ? எப்படி வந்தது எனக்கோ? கண்ணை இழுத்து வளைத்திருந்தே ஆறு புரியோ. குளிக்கும் போது தளதளக்குது. மயக்கம் அது எப்படி வந்தது எனக்கோ? பாட்டு முடிஞ்சிருச்சு மூதேவி. அடி மொட்டை முண்டை, அடி நாராரி முண்டை, அடி கருப்பு பொம்பளைய பாரு பொம்பளைய. ஏண்டா முடியில்லாத பொம்பளை தான் போட்டுக்கிட்டு பண்றியா நீனு? வயக்காட்டுல கருது வெட்டுற மண்டக்க. ஓ ஐயோ. ஏய் இந்தா இங்க பாரு தெரியும். ஆமா இத பாத்துட்டாலும் புளு புளுன்னு இருக்கும் போ. என்ன பிறந்த முடி எடுக்கலையா? எப்படி நாத்துனா? இவர் ஏத்துனார் நீ நாத்துனார். அண்ணே அண்ணா அண்ணா இவங்கள தெரியுமே, இவங்க யாரு? நாளை சிவகங்கையில ஊர பெருமையா பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? கூட்டுறவுப்பட்டியில வந்து ராதாகிருஷ்ணன் என்ன ஆஞ்சாரு கேட்டா, இந்த வட்டாரம் சிவகங்கை மாவட்டம் பூரா பெருமையா சொல்லுவாங்க. கூட்டுறவுப்பட்டியில ராதாகிருஷ்ணன் வந்து மதுரை புடுங்க. அண்ணா அது நடைய பாரு, ஓனானுக்கு அக்குல பருவ வந்தது மாதிரி. பறவை விரட்டுவோமா? கொஞ்சம்மா. ஆத்தாடி. அப்பா வந்து கண்ணுங்க இருந்தவா காவல் பார்க்க சொன்னாங்க. பறவை போனா பாப்பா